ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தார். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, மேற்கு வங்காளம் உட்பட 4 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் 5த்துக்கும் சேர்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் தேதி அப்படின்றத தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுலயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்டேட்லயுமே பாஜகவினுடைய ஆட்சி அப்படின்றது இல்லாம இருக்கு. அஸ்ஸாம்லயும் நம்ம புதுச்சேரியிலயும் வந்துட்டு பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் நேரடியான ஆட்சியையும் பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே முதல்ல தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு தான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எலெக்ஷன் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுவாங்க. முதல்ல தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடந்துடும், அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலாவையே தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 30 வருஷமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரிக்கும் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுக்கும் ஒரே தேதியில தான் அந்த தேர்தல் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, இதுங்க எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னும், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்கத்தினுடைய முதல் சுற்று எலெக்ஷன் அப்படின்றத ஒரு தேதியிலையும் தேர்தல் ஆணையம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதையே இப்படி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற விவாதமும், அதை தாண்டி நாங்கள் இதுக்காக தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கமும் எக்கச்சக்கமான பரபரப்பை அரசியல் களத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ த கேம் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி அரசியல் கட்சிகள்ல இருந்து அடிப்படை மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பரபரப்பு தொத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விலாவாரியா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ், யூனியன் பிரதேசத்தை பற்றி பேசுறதை விட தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படின்றது திமுக எப்படியாவது மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சே ஆகணும் அப்படின்னும், அதிமுக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமா வந்துட்டு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது அமலுக்கு வந்துருச்சு. ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல தலைவர்களுடைய புகைப்படங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, புகைப்படங்கள், சிலைகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அரசு அலுவலகங்கள்ல இருந்து நீக்கப்படும், இல்லைன்னா மறைக்கப்படும். அதை தாண்டி வந்துட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே கையில் அதுக்கான டாக்குமெண்ட்டோ இல்லை அதுக்கான உரிய ஆதாரமோ இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் அப்படின்றது திறந்திருக்கு. எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது மேலே தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பு அப்படின்றது ஆரம்பிச்சிருந்தாலும் கூட எப்பயுமே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றத தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன் கேரளா இருக்கு இல்லையா, கேரளா, அஸ்ஸாம் இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தமிழ்நாடுக்கு வந்துட்டு இப்படி டேட்ஸ் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு சூப்பரான பிளானிங்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 40 நாள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. இந்த 40 நாட்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வேணாலும் களம் அப்படின்றத மாறலாம். ஏன்னா வந்துட்டு டிஎம்கே இருக்கு இல்லையா, டிஎம்கே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய அலைன்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் அப்படின்றத ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் ஏடிஎம்கே சைடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுதி பங்கீடு அப்படின்றது இன்னும் முழுமையடையாமல் தான் இருக்குது. விஜய் இருக்கார் இல்லையா, தாவேக்காவை எப்படியாவது என்டிஏக்குள்ள இழுத்தே ஆகணும் அப்படின்றதுல வந்துட்டு எக்கச்சக்கமான இழுபறிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்ச் 30ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கே கடைசி நாள். அதாவது இன்னும் 15 நாள் தான் பார்த்தோம் அப்படின்னா வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி கேஷுவலாக அதான் 30ஆம் தேதி தானே கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு, இன்னும் பல நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்லி சமாளிச்சாலும் உள்ளூரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திக் செக்மெண்ட்ல தான்
தான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாவேக்காவை என்டிஏ கூட்டணியில கொண்டு வரக்கூடிய அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த டைம் தமிழ்நாட்டு எலெக்ஷன் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெல்லி வட்டாரங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று சிபிஐ கமிஷன் இருக்கு இல்லையா, சிபிஐ கமிஷன்ல விசாரணைக்கு ஆஜராயிட்டு வெளியே வந்த விஜய் அந்த காரினுடைய கண்ணாடியை திறந்து வந்துட்டு பார்த்தோம்னா வெற்றி குறியீடு அப்படின்றதெல்லாம் காட்டியிருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் என்டிஏ கூட்டணியில விஜய் இணையறதுக்கான எல்லா விஷயங்களும் பேசப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இந்த 40 நாள் இருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு என்டிஏ அவங்களுக்கு ஃபேவரா மாத்திக்கிறதுக்கான காலக்கெடுவா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே 8 கட்டம் 7 கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டங்களா தேர்தல் அப்படின்றத ஃபேஸ் பண்ணக்கூடிய மேற்கு வங்காளத்துக்கு 2 கட்டத்துல தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, முதல் சுற்று தமிழ்நாடு எலெக்ஷன் அந்த டேட்ல வந்துட்டு நடக்குது. எப்பயுமே எலெக்ஷன் நடந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச 48 மணி நேரத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் அறிவிப்புகள் அப்படின்றது வெளிவந்துடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சுமே வந்துட்டு பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட 4 நாட்கள் இடைவெளி அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி முன்வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 23ஆம் தேதியே தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சிருது, 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தினுடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அப்படின்றது தான் நடக்குது. அதுக்கும் இப்போ அந்த ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்காக 4 ஸ்டேட்ஸினுடைய ரிசல்ட்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், அப்ப இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு, இதனுடைய பின்னணியில என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல பரபரப்பான விவாதங்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அசுர பலத்தோட மோத ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரக்கூடிய தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருடைய ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் அமைஞ்சிச்சுன்னா அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதை தாண்டி இந்த கூட்டணி அப்படின்றது அமைஞ்சிச்சுன்னா அதுல விஜய் உள்ள வந்தாரு அப்படின்னா அது அவருக்கு ஃபேவரா இருக்குமா, அவருடைய கட்சி வளர்ச்சிக்கு நல்லதா இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.